பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களிலே பலரையும் நாடி தேடுகிறோம். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. காரணம், அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பெரிய நெருக்கங்கள் வந்தபோது, மிருகங்களால் வந்தது, மனிதர்களால் வந்தது, தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வந்தது, அதுபோல அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனோடு கூட நடந்து அந்த தேசத்திற்காக தாவீது ஒரு பெலிஸ்தனோடு போராடி ஜெயித்து அந்த ராஜா அவனை மருமகனாக ஏற்றுக்கொண்ட அந்த சவுல் கூட இந்த தாவீதுக்கு எதிராய் மாறின நேரத்திலும் அந்த இடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று சொல்லி. ஆதலால் இன்றைக்கு சொல்லுவோமா, நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை சார்ந்து கொண்டவர்கள் இல்லை என்று அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிற. அவரை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். உங்களுடைய தாழ்ச்சியின் பாதையிலே, உங்களுடைய வீழ்ச்சிகளின் நேரத்திலே, உங்களுடைய துக்கங்கள் நேரத்திலே, உங்கள் துயரங்களின் நேரத்திலே அவரை பார்த்து அந்த நேரங்களில் மாத்திரம் அல்ல, நாம் இன்பமாய் இருக்கும் போதும் தாவீது சொல்வது போல எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவரை துதிக்க துதிக்க அன்புக்குரியவர்களே, கிருபை பெருகும். அவருடைய நாமத்தை நாம் நம்பும் போது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அதுபோல நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நாம் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுவோமான உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து காப்பாற்றப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். தலைமுறைக்கும் அவர் நித்திய கிருபையுடன் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரையே தேடுங்கள். அவரை கண்டடைய தக்க சமயத்தில் நாம் தேடுவோமானால் அவர் நமக்கு தென்படுவார். அவர் நம் கூக்குரலை கேட்கிற தேவன். உலகத்தின் தகப்பனுடைய கண்கள் அடைந்து போகலாம், உலகத்தின் தகப்பனுடைய செவிகள் அடைத்து போகலாம். ஆனால் அவர் கேட்டுவிட்டு அமைதியா இருக்கிறார். இல்லை என்றால் கேளாதவர் போல போகிற ஒரு தெய்வம் அல்ல. அன்புக்குரியவர்களே, அவரை தேடுங்கள், அவரை கண்டடைவீர்கள். நிச்சயம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.